இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சின்ன வயசில் மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் அவரோட பள்ளி படிப்பு தொடங்கினார். விமானி ஆகிறது அவரோட பெரிய ட்ரீமாக இருந்துச்சு. காலையில் பேப்பர் போடுற பையனாகவும் ஈவினிங் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிற பையனாகவும் தான் இருந்தார் ஏபிஜே அப்துல் கலாம். விமானப்படையில் சேர்றதுக்காக தேர்வு எழுதி அதில் தோல்வியை தான் சந்தித்தார். ஆனால் அவரோட கனவு அவர் கைவிடலை, தொடர்ந்து போராடி கொண்டே இருந்தார். அதனால தான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. இந்தியாவின் ஜனாதிபதியாக மிசைல் மேன் ஆஃப் இந்தியாவாக அவர் மாறினார். அதே மாதிரி ஆப்ரஹாம் லிங்கன் சின்ன வயசுலே ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார். ஸ்கூல் படிப்பை கூட அவரால் ஒழுங்காக படித்து முடிக்க முடியலை. பல பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதுலேயும் ஃபெயிலியர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் முதல் முறை போட்டியிட்டார், தோல்வி. 2ஆம் முறை போட்டியிட்டார், தோல்வி. அதுபோல் 8 முறை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை மட்டும்தான் சந்திச்சார். ஆனால் அவர் முயற்சியை கைவிடலை. அதன் விளைவாக 16வது அமெரிக்க ஜனாதிபதியாக ஆப்ரஹாம் லிங்கன் பதவியேற்றார். தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு பல்பு கண்டுபிடிக்கிற முயற்சியில் 1000 எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் ஃபெயில் ஆனார். ஆனாலும் அந்த 1000 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லேயும் அவர் தளர்ந்து போகலை. அதன் விளைவுனா அவரால் ஒரு பல்பை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. நீங்கள் எப்போவாச்சும் யோசித்து பார்த்துருக்கீங்களா? நம்ம ரொம்ப டேலண்டாக தான் இருக்கோம், நல்லா படிக்கிறோம், நமக்கு எல்லாமே தெரியுது, நல்லா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் மாதிரி தெரியுதுல்ல. அந்த மிஸ்ஸிங் பீஸ் என்ன தெரியுமா? The missing piece is not talent, not luck, self-confidence. இந்த self-confidence இல்லாமல் எல்லா சக்ஸஸுமே ஆஃப் தான். Confident does not mean I am perfect. Confident means even if I fail, I will try again. இதுதான் self-confidence. நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறோங்கிறது கிடையாது கான்ஃபிடென்ட். எவ்வளோ வாட்டி நம்ம தோல்வியை சந்தித்தாலும் எவ்வளோ வாட்டி மீண்டும் முயற்சிக்கிறோம், அதுதான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நம்ம ஒரு தோல்வியை கண்டு சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாது. ஏன்னா நான் சொன்ன இந்த 3 கதையிலுமே அவங்க பல்வேறு விதமான தோல்விகளை சந்திச்சிருக்காங்க. தோல்விகளை சந்தித்தாலும் அவங்களோட முயற்சியை அவங்க கைவிடலை. அதுக்கு காரணம் அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நீங்களும் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக 4 டிப்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போனஸ் டிப் என்ன தெரியுமா? செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள செல்ஃப் டவுட் வரவே கூடாது. நம்மளால இது முடியுமா, கேபபிளா அப்படின்னு ஒரு செல்ஃப் டவுட்டை என்றைக்குமே உங்களுக்குள்ளே கொண்டு வந்துடாதீங்க. நம்ம எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதுதான் உண்மை. தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 முறைங்கிறது ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? 1000 முறை தோல்வியை மட்டும் சந்திச்சாரு. அவருக்குள்ளே என்னைக்காவது ஒரு சின்ன செல்ஃப் டவுட் வந்திருந்தாலும் அவரால் அந்த பல்பை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அப்துல் கலாம் மிக ஏழ்மை குடும்பம், பள்ளி படிப்பு எல்லாமே மிக எளிமையாக அவரோட ஹார்ட் ஒர்க்கில் தான் படித்து முடிச்சிருக்காரு. எக்ஸாமில் அவர் ஃபெயில் ஆனதை நினச்சி அவர் சோர்ந்து போயிருந்தார். நம்மளால் இது முடியாது, நமக்கு தகுதிக்கு மீறி ஆசைப்படுறோம் அப்படின்னு அவர் நினச்சிருந்தா அவரால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மனுஷனை ஆயிருக்க முடியுமா? ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர். அவர் எவ்வளோ பெரிய சாதனை பார்த்தீங்களா? ஒரு அமெரிக்காவின் ஜனாதிபதியாக உயர்ந்திருக்காரு. என்னைக்காவது ஒரு இடத்துல செல்ஃப் டவுட் அவருக்கு வந்திருந்தா அவரால் சாதிச்சிருக்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். ஸோ யாருக்குமே செல்ஃப் டவுட் அது வரவே கூடாது. எல்லாராலையும் எல்லாம் முடியும். முயற்சி தான் திருவினையாகும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு 4 டிப்ஸ். ஃபர்ஸ்ட் டிப், ஸ்டாப் கம்பேரிங். உங்களை யாரும் கூட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் நல்லா இருக்க ஒருத்தவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் வீக்காக தான் தெரிவிங்க. ஸோ யாரு கூட யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம தான் ஹீரோ நம்ம காட்டுக்கு, அந்த மாதிரி இருங்க. அப்போ தான் ஜெயிக்க முடியும். பட் ஆட்டிடியூட் காணிக்கக்கூடாது. ஹார்ட் ஒர்க்கில் தான் காணிக்கணும். ஒவ்வொருத்தங்களுக்கும் வாழ்க்கை வித்தியாசமாக தான் இருக்கும், யூனிக்காக இருக்கும். அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு வசதி மேபி நமக்கு கிடைக்காம இருக்கலாம். நமக்கு கிடைச்ச வாய்ப்பு வசதியும் சிலருக்கு கிடைக்காம இருக்கலாம். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ கம்பேரிசனுக்கு பிக் நோ. யாருமே யாரு கூட கம்பேர் பண்ணாதீங்க. பட் நான் சொன்னேன்ல ஒரு 3 ஸ்டோரி, அந்த மாதிரி கம்பேரிசனை வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 2, சின்ன சின்ன வெற்றிகளையும் கொண்டாட பழகுங்க. வெஸ்டர்ன் கல்ச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தையா இருக்கும்போதே அந்த குழந்தைங்க செய்கிற சின்ன சின்ன சேட்டைகளாக இருக்கலாம், செயல்களை கூட பாராட்டுவாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற வெற்றிகள் சின்ன சின்ன வெற்றிகளாக இருக்கலாம். அதை நீங்களே செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கே நீங்கள் சியர்ஸ் சொல்லிக்கோங்க. எப்படி அப்படின்னா, நேற்றுக்கு வரைக்கும், அதாவது இது வரைக்கும் என்னால் முடியாத காரியம் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் உங்களுக்கே நீங்கள் சியர்ஸ் சொல்லிக்கோங்க, வெரி குட் சொல்லிக்கோங்க. உங்களே நீங்கள் தட்டி கொடுத்துக்கோங்க. இது உங்களுக்குள்ளே இருக்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நல்லாவே இம்ப்ரூவ். தேர்டு டிப் என்ன அப்படின்னா, பாசிட்டிவ் வேர்ட், பாசிட்டிவ் எனர்ஜி. இந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்கு சுற்றி இருக்க சர்க்கிள்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் என்றைக்குமே நினைக்காதீங்க. எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பில் பிஸியாக தான் இருப்பாங்க. உங்களுக்கான பாசிட்டிவ் எனர்ஜி, உங்களுக்கான பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நீங்களே கொடுத்துக்கோங்க. அப்போ தான் லைஃப் லாங் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும்.
எப்படி அப்படின்னா யூ ஆர் கேபபிள் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஐ டிசர்வ் சக்ஸஸ் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க. அதே வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாக மாறும். இதுவே செல்ஃப் கான்ஃபிடென்ஸாகவும் மாறும். இதுதான் செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் கான்ஃபிடென்ஸே. ஸோ உங்களே பாசிட்டிவ் வேர்ட்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸ்லேயே வச்சுக்கோங்க. வாழ்க்கையும் பாசிட்டிவாக. மைண்டே டயர்ட் ஆகும் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு நிறைய தோல்விகளை பார்த்தோம் அப்படின்னா மைண்டே டயர்ட் ஆகும். பட் இந்த வேர்ட்ஸ் சொல்லி நீங்களே உங்களுக்கு எனர்ஜியை கொடுத்துக்கலாம். 4வது டிப் அது என்ன அப்படின்னா, என்றைக்குமே நம்ம வார்த்தையினால் எல்லாத்தையும் சொல்கிறது ஈஸி, ஆக்ஷனில் காணிக்கணும். அந்த ஆக்ஷனுக்கு தான் பவர் ஜாஸ்தி. உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை ஆக்ஷன் ஆக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். எவ்வளோ தோல்வி, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் வசப்படுத்திட்டு உங்களுக்கு சக்ஸஸுக்கு தேவையான ஆக்ஷன்ஸ் டெய்லி ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக எடுத்து வைங்க. உங்களோட கோல் என்ன அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுங்க. குட்டி குட்டி ஸ்டெப்ஸாக எடுங்க. அது உங்களை ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போவோம். உங்களுக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். அந்த சக்ஸஸ்லேருந்து இன்னும் பெரிய சக்ஸஸ், பெரிய சக்ஸஸ்லேருந்து பெரிய சக்ஸஸ், அப்படி போயிட்டே இருப்பீங்க. ஸோ ஆக்ஷன் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்றைக்குமே மனுஷனோட மென்டாலிட்டி என்ன தெரியுமா, நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி தள்ளி போடுறீங்க. அது மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும், வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.